இந்த மக்காத உலர்கழிவுகள் இதை என்ன பண்றோம்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ரீசைக்கிள் பண்ணலாம். இதுல இந்த பிளாஸ்டிக் சொன்னீங்க இல்லையா, இந்த பிளாஸ்டிக்ல 2 வகை இருக்கு. என்னென்ன 2 வகை? கரெக்டு. கரெக்ட், அவங்க சொல்றது கரெக்ட். அதாவது ஒன்று வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக்கு, ஒன்று வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கு. சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் கேரி பேக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் வரும். ஹார்ட் பிளாஸ்டிக்கில் மேம் சொன்னபடி கேனு, தட்டு, பிளாஸ்டிக் தட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வரும். இந்த சாஃப்ட் பிளாஸ்டிக்லேயே இன்னொரு வகை ஒன்று இருக்குது, அது வந்து மல்டி லேயர் பிளாஸ்டிக். மல்டி லேயர் பிளாஸ்டிக்னா என்ன, யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் கவர் இருக்குல்ல, அந்த சிப்ஸ் கவர் வந்து மல்டி லேயர் பிளாஸ்டிக். நீங்கள் மற்ற பிளாஸ்டிக்கெல்லாம் ஈஸியாக உங்களால் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஆனால் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு பாக்கெட்டில் இருந்து, நம்ம வாங்குகிற சிப்ஸ் பாக்கெட்டில் இருந்து, இது எல்லாமே மல்டி லேயர் பிளாஸ்டிக். அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து கண்ணாடி. கண்ணாடி வந்து நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், இருக்கா ஐடியா இருக்கா? ஒரு கண்ணாடியால் இன்னொரு கண்ணாடியை உருவாக்க முடியும், அதுக்கு பேர் ரீசைக்கிள். ஓகேவா? இதுலேயே இன்னும் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டவுன் சைக்கிள், இன்னொன்று வந்து அப் சைக்கிள். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் காகிதங்கள் இருக்குல்ல, காகிதங்களை எப்படி ரீசைக்கிள் பண்ணுவோம்? கூலாக்கி மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இது ஒரு பேப்பர். இந்த பேப்பரை நீங்கள் எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்க? ரீசைக்கிள் ஆனால் இது என்ன ஆகும்? 300 GSM இருக்கிற ஒரு பேப்பரை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா அந்த பேப்பர் வந்து 250 GSM மாறும். ஓகேவா? அப்போ வந்து அதுக்கு பேர் என்ன? 300 200 மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? டவுன் சைக்கிள். ஓகேவா? அதை வந்து அதோட குவாலிட்டியிலேருந்து கொஞ்சம் மாறும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் வந்து பேப்பரை கம்மி பண்ணுறீங்க, இது வந்து கடைசி லெவல் ஆஃப் GSM. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்? இதுலேருந்து அட்டைப்பெட்டி தயாரிக்கலாம். ஓகேவா? ஆமாம், காட்டன் பாக்ஸ் தயாரிக்கலாம். இப்போ ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து பழசாயிடுச்சு, அதை டவுன் சைக்கிள் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த முட்டை டப்பா இருக்குது இல்லையா, தயாரிக்கலாம் அதுலேருந்து. ஸோ அதுக்கு பேர் என்னது? டவுன் சைக்கிள். அப் சைக்கிள்னு ஒன்று இருக்கு. அப்போ பிளாஸ்டிக்கில் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஓகே, என்ன பண்ணலாம்? நம்ம யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தயாரிக்கிறது தான். ஆமாம், அதெல்லாம் அப் சைக்கிள் தான். மகளிர் சுய உதவி குழுக்கள், பிளாஸ்டிக்கு பாட்டிலு, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே, வாங்கி வெளியே வந்து நம்ம வித்துறோம், அதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு குழுவாக அதில் என்ன செய்யலாம்? என்னங்க? கைவினை பொருட்கள் தயாரிக்கலாம். ஓகேவா? நீங்கள் 1 கிலோ பிளாஸ்டிக்கை வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அது மூலமாக கைவினை பொருட்கள் தயாரித்து அதை 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ சேல் பண்ணலாம். கிளாஸ் பாட்டில்ஸே நீங்கள் சேவ் பண்ணலாம். இது மூலமாக வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம். இதை என்ன பண்ணுவாங்க? அபாயகரமான கழிவை என்ன பண்ணுவாங்க? ஏன் எரிக்கிறாங்க? யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் எரிக்கிறோம் இல்லையா? அப்போ அது எப்படி கையாளணும்? கேர்ஃபுல்லாக கையாளணும். நாம் கேர்ஃபுல்லாக அதை கையாளுறோம். ஓகேவா? நம்ம கொடுக்குறோம்ல, அவங்க அதை கையாளணும்ல. அப்போ நம்ம அதை அவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்க சொல்லணும்? சொல்லி கொடுக்க சொல்லணும். பேப்பர் எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியும்ல? மரத்துலேருந்து. அப்போ நம்ம ஒரு பேப்பரை யூஸ் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு பேப்பரையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு மரத்தோட அழிவு இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை யூஸ் பண்ணணும். அந்த பேப்பரை எவ்வளவு ரீசைக்கிள் பண்ணி, அதாவது ஒரு பக்கம் எழுதி பின்னாடி திருப்பி போகிறதுக்கு பதிலாக அந்த ஒரே பேப்பரில் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி அதை யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் மற்ற எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணுங்கள். இந்த வேஸ்ட்டை வாங்குறவங்களுக்கு இதில் என்ன பயன் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இது என்ன பண்ணலாம்? என்னங்க? கரெக்டு கரெக்டு. ஏன்னா செம்பு, தங்கம், இது ஒரு சில இதில் தங்கம்லாம் கூட இருக்கும். ஓகேவா? செம்பு, தங்கம் இதெல்லாமே கரண்ட் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும். புரியுவா? அதாவது கடத்தும். அதனால் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிரித்து கொடுத்தா அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது எல்லா வேஸ்ட்டுக்குமே பார்த்துருக்கோம். எதை தவிர்த்து? ஆபத்தான கழிவுகளை தவிர்த்து. ஓகேவா? இப்போ இதை பிரித்து கொடுக்கலன்னா எங்கே போகும்? குப்பை கிடங்குக்கு போனால் அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? நிலத்தடி நீர் பாதிக்கும். ஓகேவா? வேற
ஆ சரி, மொத்தத்துல என்ன பண்ணுது? அப்ப நம்ம என்ன பண்ணாம இருக்கணும்? குப்பைய தூக்கி போடக்கூடாது. குப்பையை எப்படி கொடுக்கணும்? குப்பையை பிரிச்சு கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும்? சத்தமா ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் நம்ம குப்பையை பிரிச்சு கொடுக்குறோமா? அப்ப இதுக்கு பேர் என்ன? இனிமே யாராவது அதை குப்பைன்னு சொல்லுவோமா? என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? அதை சிரிச்சுக்கிட்டே சத்தமா சொல்லலாமே, அது ஏன் உள்ள போகுது வாய்ஸ்? சரி, ஓகே.